விஜய் நாங்க இருந்து கொலை பண்றங்கிற ஒரு இன்டென்ஷனோட வராரு. அவர் மக்களை தானே பார்க்க வராரு. 8 மணிக்கு வந்து படுத்துக்கிறாங்கிறீங்க. ஏன் 10,000 பேர் மட்டும் இருக்கட்டும், மித்தவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயே லத்தி சார்ஜ் பண்ணி துரத்தி விட வேண்டியதானே. மேன்மேட் டிசாஸ்டர் வந்து விஜய சொல்றாங்க குறிப்பிட்டு. விஜய் எப்படி சொல்ல முடியும்? இப்ப இதே சிஎம் போறாரு, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நெருக்கி செத்து போனா பாதுகாக்கக்கூடிய அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா, டிஸ்மிஸ் பண்ண மாட்டாரா? கும்பகோணம் மகாமகத்துல 60 பேர் செத்ததுக்கு ஜெயலலிதா அம்மா காரணம் தானே. யார் அவங்களை அரெஸ்ட் பண்ணா? 41 பேர் பாவமே இல்லையா மேம்? யாரு கொன்னது? நான் யாருங்க இன்னைக்கு சம்பளம் வாங்குறேன்? எனக்கு மக்கள் கொடுக்குற வரி பணங்க, நான் பாதுகாப்பு கொடுக்கறது என் கடமை இல்லையாங்க? 3 மணில இருந்து 10 மணி மட்டும் பர்மிஷனா அந்த டைம்குள்ள வந்துட்டாருல அவரு. நீ 10 மணிக்கு மேல வந்தா தானே நீங்க வந்துட்டு அவர் மேல கேஸ் போடலாம். இவங்களே கேட்கலாம்ல, பர்மிஷன் தர மாட்டேன் 10,000 பேருக்கு ஏன் போய் சொல்ற நீ? அவங்க சொல்றதே அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? பொம்மையா போலீஸ்? எங்க இருந்து செருப்பு வந்துச்சுன்னே தெரியல, கத்தியால கிழிச்சானுங்க, விஷ புகை எங்களை ஸ்ப்ரே பண்ணானுங்கன்னு மக்கள் சொல்றாங்கல்ல பாக்குறவங்க எல்லாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? போலீஸ் தான். புஷி ஆனந்த் நான் தான் கொன்னேன் என்ன கைது செய்யணும் இல்லாம கட்சிக்காக நின்றுக்கணும்ல. சரிங்க, அந்த கூட்டத்துக்குள்ள அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்கள நெருக்குனாங்களா, இல்ல வேற கட்சி துண்டை போட்டுக்கிட்டு வேற யாராச்சும் ரவுடிஸ் வந்து நெருக்குனாங்களா? தப்பு ஏற்கனவே பண்ணிட்டீங்களே, மறுபடியும் போய் நின்னா அந்த கொலை அந்த செத்து போனவங்களோட குடும்பம் வந்து அடிக்க மாட்டாங்களா? வாங்கி இருக்கணும்ல மேம். தப்பா வந்து பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ணுவீங்க. ராஜீவ்காந்தி கேஸ்ல செத்தவங்க எல்லாம் நம்ம வீட்டுல செத்து போனவங்க. இன்னைக்கு நான் போராடிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆனா அனைத்து கட்சிக்காரங்களும் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு அவ்வளவு இறக்கம் உள்ள நீங்க கருணை உள்ளவங்கல்ல. இப்ப காங்கிரஸ் ஓடுறாங்க, இழப்பீடு கொடுக்குறாங்க, விஜய் கொடுக்குறேங்கிறாரு அவர் மக்கள் சொல்லிட்டு, இவங்க 10ன்னா அவர் 20ங்கிறாரு. இப்ப இவங்க அரசாங்கம் அள்ளி கொடுக்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க. அன்னைக்கு பாதிக்கப்பட்டோம்ல, எங்களை யாராச்சும் வந்து பார்த்துருப்பாங்களா? இப்ப நாங்க தான் கை இல்லாம அதை உட்காந்து இருக்கிறேன். நானு வலியோட 5 பெல்லட்டுக்கு, கண்ணுக்குள்ள ஒரு பெல்லட் இருக்கு, இங்க 5 மார்பிள் இருக்கு, உடம்பெல்லாம் பெல்லட்டு, வலியோட உட்காந்து இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்ன வலி? அவர் பொது அமைதிக்கு பங்கம் விளைச்சிட்டாரு. ஏன் அப்ப அங்க 40 பேர் செத்தான உங்க பாதுகாப்புல இருந்து, அதுக்கு யார் பொது அமைதிக்கு பங்கம் விளைச்சுன்னு யார போடுறது கேஸ்? யார போடுறது? இப்ப அதிகாரத்துல இருந்தா உங்களை யாரும் தொட முடியாதா? எல்லா கமிஷன் எல்லாம் கண் துடைப்பு தான். கடைசியில வந்துட்டு ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அரெஸ்ட் பண்ணானுங்க வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் அன்ரூல்டு மாவா எழுந்துருவானுங்க. அந்த பயத்துல தான் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. எங்க ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, ஒரு வண்டி கொடுத்தாருன்னு, பூவை மூர்த்தி ஒரு அரசியல் தலைவர் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியலையா? மாபு பயம். வணக்கம் மேம். வணக்கம். நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தது. அப்போ வந்துட்டு இதை வந்து மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ரொம்ப காட்டமா வந்து அதை தெரிவிச்சிருந்தாங்க. இது புஷி ஆனந்தா இருக்கட்டும், பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நாங்க வந்து ஆர்கனைசர் கிடையாது, ஆர்கனைசர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கைவிடுறது வந்து எப்படி அதை எடுத்துக்கிறது? இது மேன்மேட் தான். இப்ப என்ன வெள்ளத்துல அடிச்சிட்டு போனாங்க, சுனாமில அடிச்சிட்டு போனாங்களா? இயற்கை சீற்றமா அது? சொல்லுங்க. அப்ப டிசாஸ்டர்னா அழிவுனா இயற்கை சீற்றமா? அது இல்லையே, மேன்மேட் தான். மேன் சரியா மக்களுக்கு போலீஸோ இல்ல நிர்வாகமோ சரியான பாதுகாப்பு கொடுக்கல, சரியா கண்ட்ரோல் பண்ணல. மேன்மேட் டிசாஸ்டர் வந்து விஜய சொல்றாங்க குறிப்பிட்டு. ஆனா நீங்க வந்து யார சொல்றீங்க? விஜய் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தானே இப்ப வந்துட்டு நீதியரசர் தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. இப்ப ஒரு எஸ்ஐடி டீம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஐஜி தலைமையில. இப்ப புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப எப்படி விஜய்னு நீங்க சொல்லுவீங்க? விஜய் நாங்க இருந்து கொலை பண்றங்கிற ஒரு இன்டென்ஷனோட வராரு. அவர் மக்களை தானே பார்க்க வராரு. நீங்க ஏன் போலீஸ் போய் முன்னாடியே வந்துட்டு 8 மணிக்கு வந்து படுத்துக்கிறாங்கிறீங்க? ஏன் 10,000 பேர் மட்டும் இருக்கட்டும், மித்தவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயே லத்தி சார்ஜ் பண்ணி துரத்தி விட வேண்டியதானே? இல்ல வந்தவனுக்கு அதிகமான இன்னும் கூடுதல் போலீஸ் அங்க கொண்டாந்து இறக்க வேண்டியதானே? இப்போ ஒரு லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இருக்கு, பெரிய ஒரு மாப் வந்துட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறான்னா அப்ப போலீஸ் எக்ஸ்ட்ரா போதுல, அங்க ஒரு மர்டர் நடந்துரும்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாதிரி தானே இந்த கூட்டம் நெருக்குச்சுன்னா மூச்சு தண்டனை செத்து போவாங்கன்னு தெரியாதா? அது மேன்மேட் தான், டிசாஸ்டர் தான். மக்களால வந்தது தானே இது. கரெக்டுங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க பாதுகாப்பு கொடுக்கல. கரெக்டுங்களா? உங்க மக்கள் தானே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே. விஜய்க்கு கூட்டம் வந்துச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன்னா எப்படி? இப்ப இதே சிஎம் போறாரு, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நெருக்கி செத்து போனா அவர் கெட்ட பேர் இல்லையா? அவர் மக்கள் தானே. அப்ப பாதுகாக்கக்கூடிய அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா, டிஸ்மிஸ் பண்ண மாட்டாரா? இப்ப எங்களுக்கு வந்து எங்க டிஐஜி எல்லாம் ராஜீவ்காந்தி கேஸ்ல சஸ்பெண்ட் பண்ணலையா? எங்களுக்கு எல்லாம் சார்ஜ் கொடுத்தாங்களே, நீங்க தான் டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி, நீங்க தான் கொல்ல விட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரியும் டிஐஜி லெவல்ல சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்கல்ல. விசாரணைக்கு பிறகுதானே வந்துட்டு அதுல இருந்து எக்ஸானரேட் பண்றாங்க யார் தப்பு என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்களோ அதை நான் சரியா செய்துட்டேன். இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் வந்துட்டு எனக்கு சார்ஜ் கொடுத்தாங்க.
நீ ஏன் பொம்பளையை தடுக்காம விட்டேன்னு. எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்க நான் செய்தேன். அதுக்கு பிறகு விசாரணையில வந்துட்டு சார்ஜ் எல்லாம் வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும். நான் ஒன்றும் என்டையர் பந்தோபஸ்துக்கும் நான் ஒன்றும் ஸ்கீம் போடல. நான் ஒன்றும் பெரிய அதிகாரி இல்லையே. எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த பணியை செய்தேன், அவ்வளவுதான். அத மாதிரிதான் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, ஒவ்வொரு அதிகாரிக்கும் பொறுப்பு இருக்குல்ல. லத்தி சார்ஜ் யாரோ ஒரு ஆபீசர் தானே தராரு. அதே மாதிரி அந்த ஆபீசர் தானே மக்களையும் பாதுகாத்திருக்கணும் இல்லைங்களா? எப்படி விஜய் குற்றவாளி ஆவாரு? அந்த ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஆர்கனைசர்ஸ் இவ்வளவு பேர் வருவாங்க, அதுக்கு மேல வராங்கன்னா யாரு அதுக்கு பொறுப்பு? ஆர்கனைசரா பொறுப்பு இல்லையே. அவன் தான் ஒடியாரானா? இப்படிதான் ஒடியாரா, முன்னாடி ஒடியாந்து இருக்கான். அதுதான் நான் சொல்றேன். முன்னாடி எப்படி பந்தோஸ் கொடுத்தாங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த் போட்டாங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துச்சு, உங்க மக்கள் தொகை எவ்வளவு பேர் வருவாங்க, அந்த இடத்துல குறுகிய இடத்துல அவ்வளவு பேர் நிக்க முடியுமா? இதெல்லாம் பிளானிங். இதெல்லாம் பண்ணாதவங்க யாரு மேல? விஜய் மேல தப்பு இல்லையே. விஜய் தானே கேட்கிறாரு பர்மிஷன், நீங்க தானே கொடுக்குறீங்க, நீங்க தானே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. விஜய் மேல என்ன தப்பு? அப்ப ஏன் சிஎம் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே ஜெயலலிதா அம்மாவை? அவங்க குளிக்க போய் தானே அத்தனை பேர் விழுந்து செத்தாங்க. அப்ப ஏன் சிஎம் அன்னைக்கு சிஎம் இருந்தவங்கள இந்த போலீஸ் அப்ப தப்பு சொல்றது இல்லையா? அவங்க தானே காரணம். அவங்க 2 பேரும் தோழியும் அவங்களும் சசிகலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் அவங்க பாத்ரூம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. அது நல்லா இல்லன்ட்டு வெளியில தானே குளிச்சாங்க. அதை பாக்குறதுக்கு நான் கூட்டம் வந்து விழுந்து செத்து போனாங்க 60 பேருக்கு மேல. அதான் ஜெயலலிதா அம்மாவை அரெஸ்ட் பண்ணல. அப்ப ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணும்? ரெண்டும் ஒண்ணு தானே. இவங்க சிஎம்மா இருக்கிறாங்க, இவர் ஒரு எதிர்கட்சியில ஒரு கட்சி தலைவர், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? விஜய் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. பாவம். அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதெல்லாம் நம்ம தான், போலீஸ் தான். ரூட் யார் சொல்லணும்? ரூட் இந்த ரூட்ல நீங்க வந்துருங்க, அந்த ரூட்ல மக்கள் இருக்கட்டும்னு. மக்களுக்கு தானே இவ்வளவு பேர் இருக்கிறோம். 41 பேர் பாவமே இல்லையா மேம்? விஜய் பாவம்ன்றீங்க, 41 பேர் நிலைமை என்ன? 41 பேர் யாரு கொன்னது? 41 பேர் கொன்னுட்டாங்களே. அதுதானே நான் சொல்றேன். மக்களை நான் பாவம் இல்லைன்னு சொல்ல, மக்களுக்கு தானேங்க நம்ம மக்களோட வரி பணத்தில் தானேங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சம்பளம் வாங்குறோம். எல்லாமே அல்டிமேட் கவர்மெண்ட்டுக்கு. எல்லாருமே இவங்களால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானேங்க கவர்மெண்ட். நான் யாருங்க இன்னைக்கு சம்பளம் வாங்குறேன்? எனக்கு மக்கள் கொடுக்குற வரி பணங்க. நான் பாதுகாப்பு கொடுக்கறது என் கடமை இல்லையாங்க? அதுக்குதானே எல்லாரும் சஸ்பெண்ட் பண்றாங்க, சார்ஜ் கொடுக்குறாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க. ஏன் அஜித்குமார் அடிச்சு கொண்ட போலீஸ எங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமன் சொல்லிட்டு மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் வச்சிருக்கீங்கல்ல? பிலிக்ஸ் செத்து போனார்ல சாத்தாங்குளத்துல, 2 பேரும் அப்பா மகனும், நீங்க வச்சிருக்கீங்கல்ல திருநாட்டு போட்டு மர்டர் கேஸ் போட்டு எங்க போலீஸ் வச்சிருக்கீங்களா? போலீஸ் கொன்னா ஒண்ணுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டீங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே. அப்ப யார் தப்பு பண்ணாங்க? அந்த ஆர்கனைசர்ஸோட பங்கு என்ன? அவர் கொஞ்சம் தான் இருக்கும். ஓட்ட தானே பர்மிஷன் கேட்கிறாரு. சரி 10,000 சொல்லி தப்பு. 10,000 மேல வந்தா அதுக்கு மேல யாரு முடிவு எடுக்கிறது? நம்ம தானே எடுக்கணும். ஒண்ணு அவனை கலைச்சு தள்ளணும் இல்லைங்களா? ஒண்ணு கலைச்சு வெளியே போக சொல்லணும். இல்லாட்டா அவனுக்கு அகாமடேட் பண்ணிட்டு அவனை எப்படி செக்ரிகேட் பண்ணி நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் 8 மணிக்கு வந்து படுத்துக்கிட்டானே. அப்ப 8 மணிக்கு அங்க போலீஸ் போயிருக்கணும்ல. விஜய் லேட்டா வந்தாரு. ஆமா, மக்கள் வருந்தோறும் வரும் வழியெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க. அவரு நின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வராரு. லேட் ஆகுது, மக்கள் கூட்டம், வண்டி உள்ள வர முடியல, லேட் ஆகுது. அவர் வந்துட்டாருல 10 மணிக்குள்ள. 3 மணில இருந்து 10 மணி விட்டு பர்மிஷனா அந்த டைமுக்குள்ள வந்துட்டாருல அவரு. நீ 10 மணிக்கு மேல வந்தாதானே நீங்க வந்துட்டு அவர் மேல கேஸ் போடலாம். அவர் கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாரு. நம்ம தான் தவறிட்டோம். பிளானிங் கிடையாது, மக்களை பாதுகாக்கல. இந்த கவர்மெண்ட்டும் சரி, இல்ல போலீஸும் சரி, எல்லாருமே தவற விட்டோம். இன்னைக்கு புசியானந்த் என்ன இவ்வளவு வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வந்துகிட்டே இருக்காங்கல்ல கூட்டம். இவங்களே கேட்கலாம்ல, பர்மிஷன் தரமாட்டேன் 10,000 பேருக்கு. ஏன் போய் சொல்ற நீ? 10,000 பேருக்கு இந்த மக்கள் தொகை இவ்வளவு இருக்கு. இப்ப நாகப்பட்டினம் இவ்வளவு மக்கள் தொகை நாங்க கண்ணால பாக்குறோம். ஏன் போய் சொல்றேன்னு அந்த அவர் இத்தனை ஆயிரம் நீ எழுதி கொடுன்னு சொல்ல வேண்டியதானே? இத்தனை மக்கள் இருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி இடங்கள்னு இவங்க சொல்றாங்களே எல்லாத்துக்கும். போலீஸ் அவங்க சொல்றதே அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்களா? பொம்மையா போலீஸ்? தெரியாதா? அவங்க மக்கள் தொகை தெரியாதா? விஜய் புசியானதுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்குன்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா அவர் பின்னால் தான் நிறைய பேர் வராங்களே, அதை தடுத்து நிறுத்தவும் இல்ல, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. சட்டம் உங்க கையில தானே இருக்குது, அதிகாரம் உங்க கையில. எவன வேணாலும் கேஸ் போடலாமே, எவன வேணாலும் லத்தி சார்ஜ் பண்ணலாமே. காட்டுங்களா? எல்லாரையும் மோத விட்டுட்டு கடைசியா சாக விட்டுட்டு விஜய் தானா? விஜய் என்ன கொல்றதுக்கு வந்தாருங்க. அதே மேம், அப்ப எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, தன்னோட கட்சி தலைவரை பார்க்க வர்றாங்க, இப்படி நடந்துருச்சு, ஆனா நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்குவேன், எந்த பதிலும் சொல்லாம, தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடுங்க, நான் அமைதியா ஓடி ஒளிஞ்சுக்குவேன் அப்படின்னு இருந்துக்கலாமா? அப்போ யாரு ஓடி ஒளிஞ்சா? புஷி ஆனந்த் தான் ஒளிஞ்சிருக்காரு. அவங்க கட்சி நிர்வாகிகள் புஷி ஆனந்த் நான் தான் கொன்னேன் அப்படின்னு நிப்பாரு நேர்ல. மேம், ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். என்ன சொல்லணும்? ஆறுதலா கட்சி என்ன ஆறுதல் சொல்லணும்?
என்ன ஆறுதல் சொல்லணும்? யாருக்கு ஆறுதல் சொல்லணும்? நீங்க நிர்வாகம் வந்து தப்பு பண்ணிட்டு நீங்க எல்லாரையும் கொண்டுட்டு புசி ஆனந்த் ஆறுதல் சொல்லுவாரா? யாருக்கு சொல்லுவாரு ஆறுதல்? அவருக்கு யார் ஆறுதல் சொல்றது? ஐயோ நம்ம கட்சி நடத்தணுமே, நம்ம மக்களை நம்மளே கொண்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ஏழை வீட்டுல அவன் தானே பாதிக்கப்பட்டவன். அவனுக்கு யார் ஆறுதல் சொல்றது? யார் ஆறுதல் சொல்றது? அவர் போய் சொல்லிப்பாரா? என் வீட்டு என்ன பார்க்க வந்த ஃபேன்ஸ், என் ஃபேன்ஸ் எனக்கு ஓட்டு போடுறவன் செத்து போயிட்டான், எனக்கு நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லுவாரா? அவருக்கு ஓட்டு குறைஞ்சிச்சேன்னு வருத்தமா இருக்கும். ஐயோ என் ஃபேன்ஸ் எவ்வளவு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும். என்னால வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி என் கூட்டத்துக்கு வந்து என் ரசிகர் செத்து போனா அவருக்கு தான் ஆறுதல் சொல்லணும் நம்ம. அவர் யாருக்கு போய் ஆறுதல் சொல்லுவாரு? யாருக்கு இதனால பாதிப்பு? யாருக்கு இதனால பாதிப்பு? மக்கள் தான் சொல்றாங்கல்ல, அவர் விஜய் கொல்லவே இல்ல, எங்க இருந்து செருப்பு வந்துச்சுன்னே தெரியல, கத்தியால கிழிச்சானுங்க, விஷ புகையை எங்களை ஸ்ப்ரே பண்ணானுங்கன்னு மக்கள் சொல்றாங்கல்ல பாக்குறவங்க எல்லாம். அப்ப யாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல விஷ வாயு யாரு செலுத்தினா, செருப்பு எங்க இருந்து பறந்துச்சு, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? போலீஸ் தான். புசி ஆனந்த் நான் தான் கொன்னேன், நான் தான் கொன்னேன், என்ன கைது செய்யணும் இல்லாம கட்சிக்காக நின்றுக்கணும்ல மேம், அந்த இடத்துல போய் ஆறுதல் தேடி இருக்கணும், கட்சிக்காக பேசி இருக்கணும்ல மேம். கட்சிக்காக தனக்காக பார்க்க வந்த தொண்டர்களுக்காகவாவது போய் பார்த்து. சரிங்க, அந்த கூட்டத்துக்குள்ள அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்களை நெருக்குனாங்களா, இல்ல வேற கட்சி துண்டை போட்டுக்கிட்டு வேற யாராச்சும் ரவுடிஸ் வந்து நெருக்குனாங்களா? தப்பு ஏற்கனவே பண்ணிட்டீங்களே, மறுபடியும் போய் நின்னா அந்த கொலை அந்த செத்து போனவங்களோட குடும்பம் வந்து அடிக்க மாட்டாங்களா? வாங்கி இருக்கணும்ல மேம். அது எப்படினாலும் அந்த 40 பேர் அடி வாங்குறதுல உங்களுக்கு பெரிய நீங்க தப்பு தப்பா வந்து பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ணுவீங்க, நான் வந்து சாவுவேன், நான் வந்துட்டு இப்ப அவங்க ஒய்ஃப் சொல்றாங்கல்ல, அந்த மாவட்ட செயலாளர் ஒய்ஃப், என் புருஷனுக்கு வந்துட்டு அவர் மேல அடிக்க கூடாது, அவர் ஏற்கனவே பேஷண்ட், என் புருஷன் போறாரு கொண்டுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்கிறாங்களே. அந்த மாபு ஒரு லாரி டிரைவர் ஒருத்த வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாலே அந்த ஊர்காரங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, செத்து போயிட்டான்னா அந்த லாரி டிரைவர் அடிச்ச கொள்றாங்கல்ல. உங்களுக்கு புரியலையா? அப்ப இங்க நிக்கிற அத்தனை நீ உங்களால தானே என் புள்ள போச்சு, என் புருஷன் போனா என் பிள்ளை போயிடுச்சேடான்ட்டு அந்த மாபு அடிச்சு கொள்ளாதா? அந்த டைம்ல எவ்வளவு வேகம் இருக்கும்? அவங்க யாரெல்லாம் கட்சிக்காரங்கன்னு பாப்பாங்களா? எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும்ல, அவங்க ஓட தானே செய்வான் அங்க இருந்து. என்ன அடிச்சு கொல்லுங்கடா, நான் தாண்டா உங்க பிள்ளைய கொண்டு வந்து நேர்ல நிப்பாங்களா ஆறுதல் சொல்லிக்கிட்டு? இதற்கான நடவடிக்கையா அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சார்பிலையும் சரி, தாவேகா சார்பிலையும் சரி, பிற கட்சிகள்ல இருந்தும் சரி, எல்லாருமே இழப்பீடு வழங்கியிருக்காங்க, மாரல் சப்போர்ட்டா இருக்காங்க, கவர்மெண்ட் சார்பிலையும் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல எந்த ஒரு இடத்துல இது மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த இழப்பீடு இதுக்கு பதிலா இதை பண்ணி இருந்திருக்கலாம், அவங்க இன்னும் கொஞ்சம் இதா இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? இல்லங்க, இது கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் ஒரு பிளானிங்கா பண்ணாத, இறந்த பிறகு இழப்பீடு கொடுத்தா இப்ப வந்துட்டு அந்த செத்து போனவங்க எல்லாம் வந்துருவாங்களா? இப்ப விஷச்சாராயம் அதுல கூட இழப்பீடு கொடுத்தாரு, சிஎம் கொடுத்தாரு. இப்ப கள்ளசாராயத்துக்கும் நல்ல சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இப்ப டாஸ்மாக் இவங்க வச்சிருக்காங்கல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காங்களே மனுஷங்க. அப்ப இழப்பீடு ஒவ்வொருத்தரும் சாகும்போது கொடுத்துட்டே இருக்காரா சிஎம்? இவங்க தானே திறந்து வச்சிருக்காங்க. கலைஞர் தானே திறந்தாரு கள்ளுக்கடை சாராய கடைய. அதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே. இப்ப அங்கெல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்களே ஒவ்வொருத்தர், அதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுத்துட்டே இருக்காரா சிஎம்? இல்ல நான் கேக்குறேன். உடனே வந்துட்டு அந்த மக்களை ஆறுதல் படுத்துறதுக்கு உடனே வந்து மக்களோட வரி பணத்துல இருந்து அள்ளி வீச வேண்டியது. குழந்தை வந்துட போதா? இல்ல வந்துட்டு நீங்க போலீஸ் வந்துட்டு இனிமே மறுபடியும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க தான் அமைச்சர், நீங்க வந்துட்டு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஐயோ இழப்பீடு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக கொடுக்குறீங்களா? மக்களோட வரி பணத்தை அள்ளி 10 லட்சம் சாராயம் குடிச்சவனுக்கும் விஷ சாராயங்காரனும் கொடுக்குறீங்க. நாங்க கூட தான் அடிப்பட்டோம், எங்களுக்கு கொடுத்தாங்களே 5000 கொடுத்தாங்களே இந்த கவர்மெண்ட் எக்ஸ்கிராஷியா. நான் ஆஸ்பத்திரியில இருந்த பாருங்க, நான் 2ஆம் நாள் ஒரு 5000 கொடுத்தாங்க. இப்ப எங்களுக்கு டிஜிபியா இருக்காங்க பிரதீப் லிப் சாரு, அவங்களுக்கு அது 5000 தான். எஸ்பி செத்தாங்க 2 லட்சம், அப்புறம் போலீஸ்ல இருந்து எஸ்ஐல இருந்து இன்ஸ்பெக்டர் வரையும் 1 லட்சம். அவ்வளவுதான் எங்க காம்பன்சேஷன். மக்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து காங்கிரஸ் மக்களுக்கு வந்துட்டு 60,000, அவ்வளவுதான் நான் ஜீவோ. அப்ப எந்த கவர்மெண்ட் கொடுத்தாங்க? இப்ப காங்கிரஸ் ஓடுறாங்க, இழப்பீடு கொடுக்குறாங்க, விஜய் கொடுக்குறேங்கிறாரு அவர் மக்கள் சொல்லிட்டு, இவங்க 10ன்னா அவர் 20ங்கிறாரு. இப்ப இவங்க அரசாங்கம் அள்ளி கொடுக்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க, அப்ப பிஜேபியும் வராங்க இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எல்லாம் 1 பைசா கொடுக்கவே இல்லையா? நாங்களும் மக்கள் தானே. அன்னைக்கு பாதிக்கப்பட்டோம்ல, எங்களை யாராச்சும் வந்து பாத்துருப்பாங்களா? நாங்க செத்து போய் ஆஸ்பத்திரியில கிடந்தோம்ல, எங்களுக்கு ஏதாச்சும் இழப்பீடு கொடுத்தாங்களா? இவங்க கவர்மெண்ட்டை காப்பாத்துக்கணும், இவங்க நல்ல பேர் எடுத்துக்கணும், ஐயோ இழப்பீடு கொடுத்துட்டாங்களே சிஎம் சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அனுதாபம் வரணும், அதனால கொடுப்பாங்க அள்ளி. இவங்க வீட்டு பணமா? இவங்க சம்பாதிச்ச பணமா? மக்களோட வரி பணம் தானே. யாருக்கு அள்ளி கொடுத்தாங்க? அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நாங்களே இதுல பாதிக்கப்பட்டோம். 3 மாசம் ஆஸ்பத்திரியில வெந்து போய் கிடந்தேன், யாரும் வந்து எங்களை பாத்தீங்க? இப்ப இருக்கிற சிஎம்ல இப்ப காப்பி கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு, குற்றவாளிக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாரு.
ஆஹா நீ தப்பிச்சு வெளியில வந்துட்ட அப்படின்னு ஆறுதல். எங்களை வந்து பார்த்திருப்பாரா இதே சிஎம்? நாங்களாம் உங்களுக்கு தானே ஓட்டு போடுறோம். ஏன் இப்ப எடப்பாடியா இருக்காங்கல்ல, அவர் தானே தீர்மானம் போட்டாரு குற்றவாளி எல்லாம் விடுதலை செய்யறதுக்கு. எதுக்கு இவ்வளவு பாடுபடுறீங்க? ராஜீவ்காந்தி குற்றவாளிக்கே நீங்க குத்துக்கு தண்டனை கொடுக்கவே இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க தெரியும்? இத்தனை கமிஷன் போட்டு மக்களோட வரி பணம் வேஸ்டா போகும். ஏன் ராஜீவ்காந்தி கேஸ்ல எத்தனை சிபிஐ என்கொயரி இருந்துச்சு, விசாரணை இருந்துச்சு, கோர்ட் டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் கோர்ட், எவ்வளவு வெளிநாடு போனாங்க, என்ன நடந்துச்சு? அழகா சோர் போட்டு அழகா 32 வருஷம் அவங்கள பாதுகாப்பா வேலை கரெக்டா சத்துணவு கொடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாம் இப்ப நீங்க தானே அனுப்புனீங்க வெளியில. எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து, எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து அந்த கொலை குற்றவாளிய ஐயோ அவங்க 32 வருஷம் இருந்தாங்கன்னு அவ்வளவு அந்தாவப்பட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு இப்ப போய் அழுகுறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இது மறைஞ்சிட போகுது. நீங்க நான் குற்றவாளி இல்ல, நீ குற்றவாளி இல்லன்னு சொல்ல போறீங்க. அந்த இழப்பீடோட சரி. அவன் பாதிக்கப்பட்டவன் மக்கள் தானே. அவன் பிள்ளைய பறி கொடுத்துட்டு அவனுக்குதான் அது கவலை வேதனை. உங்களுக்கெல்லாம் என்ன இல்லையே? இப்ப நாங்க தான் கை இல்லாம அதை உட்கார்ந்து இருக்கிறேன் நானு வலியோட. 5 பெல்லட்டுக்கு கண்ணுக்குள்ள ஒரு பெல்லட் இருக்கு, இங்க 5 மார்பிள் இருக்கு, உடம்பெல்லாம் பெல்லட்டு, வலியோட உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்ன வலி இல்லையா? எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா? எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்க யாருமே இல்லையா? நானும் அபிஷியலா தான் அடிப்பட்டேன். சும்மா எல்லாம் ஐவாஷ் தான், எல்லாம் ஐவாஷ் தான். அவங்களால முடியும். அவங்க கவர்மெண்ட் இருக்குது, அவங்கள்ட்ட பணம் வந்துட்டு வரி பணம் நிறைய இருக்குது. மக்களை எப்படியாச்சும் வாய மூட வைப்போம். அடுத்து ஓட்டு வாங்கணும்ல, போய் மக்கள்கிட்ட போய் நிக்கணும்ல, அள்ளி கொடுக்க வேண்டியது காம்பன்சேஷன். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, கொடுக்கலையே. நாங்க போலீஸ் எல்லாம் என்ன 9 போலீஸ் செத்து போனாங்க, பொதுமக்கள் 6 பேர் செத்து போனாங்க. தெரியுமா? யாருக்காச்சும் பேர் தெரியுமா? சும்மா எல்லாம் இந்த காங்கிரஸ் சொல்றேன் நான். ஓடுறாங்களா 1 கோடி தூக்கிட்டு மக்களுக்கு. எங்களுக்கு யாரு கொடுத்தா? நான் கூட தான் அந்த கட்சியில 5 வருஷம் இருந்தேன். கொடுத்தாங்களா காம்பன்சேஷனு? இல்லையே. எல்லாம் கண் துடைப்பு. பாதிக்கப்படுறது மக்கள் தான். மக்களோட வரி பணம் மக்களுக்கே போகுது. எல்லாமே மக்கள் தான். கரெக்டுங்களா? நீங்க அறிக்கை விடுவீங்க, நிறைவேற்றவே மாட்டீங்க. நீங்க ஓசில குடிப்பீங்க, அவன் டாஸ்மாக்ல கொடுத்து உங்களுக்கே கொண்டாந்து கொடுப்பான். எல்லாம் நீங்க பிளானிங்கா இருக்கிறீங்க. மக்களை வந்து கொன்னாலும் சரி, அவன் செத்தாலும் சரி, குடியில உங்களுக்கு வருமானம் வருதா, உங்களுக்கு பொசிஷன் இருக்குதா, உங்களை மறுபடியும் ஓட்டு போடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நீங்க அதிகாரத்தில் நிக்கணும். அந்த மாயை, அந்த அதிகாரம், அந்த பவர், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என்ன இதுல சாவரம் மக்கள் தான், அடிபடுறோம் மக்கள் தான், இன்னசென்ட் மக்கள். ஆனா அந்த மக்கள்கிட்ட தான் ஓட்டு வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கீங்க. அதிகாரம், அரசு அதிகாரிகள், வரி பணம். இப்ப அந்த அரசாங்கத்துக்கு தான் ஓடி ஓடி நிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் போச்சுன்னா இன்னொரு அரசாங்கம் வரப்போகுது. நியாயம் வேண்டாமா? எல்லா அரசாங்கத்தை தான். என்ன அதிகாரம் இருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும், என்ன மக்கள் பத்தி எல்லாம் யாருக்கும் கவலையே கிடையாது. இதுல பாதிக்கப்படுது மக்கள். இந்த மக்கள்கிட்டே உட்கார்ந்து இந்த மக்களை சுரண்டி தின்னுட்டு, இந்த மக்கள் ரத்தத்தை குடிச்சு, அந்த காலத்துல இருந்தாங்க தியாகிகள்லாம் இருந்தாங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க நம்மகிட்ட. நம்ம எதிர்கால சந்ததிகள்லாம் சுதந்திரமா வாழணும்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நடக்குது. என்ன இந்த மக்கள் வந்துட்டு சுதந்திரத்தை விட காமராஜர் அழுதாரம். அந்த புக்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இன்னைக்கு சாராயத்தை வந்துட்டு கொண்டுகிட்டு இருக்காங்கங்க. இது வந்து விஜய்க்கு 40 பேர் தானே இறந்துருக்காங்க, 42 பேரு. டெய்லி எத்தனை பேர் இறக்குறாங்க? இவங்க தொடங்கின சாராயத்துல வந்துட்டு எவ்வளவு பேர் இறக்குறாங்க பாத்தீங்களா? அதான் சொல்றேன், சட்டத்தை கட்டுப்பட மாட்டாங்கங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு சட்டம் இயற்றுவாங்க, இவங்களே பிரேக் பண்ணுவாங்க. லா மேக்கர்ஸ் வந்து லா பிரேக்கர்ஸ். இவங்க தான் பிரேக் பண்றது. மக்களுக்கு மட்டும்தான் சட்டம். நாங்க வந்துட்டு சட்டத்தை கீழ்ப்படியில இருந்தா எங்களுக்கு தான் கோர்ட்டு, ஜெயிலு, எல்லாமே எங்களுக்கு தான், நமக்கு தான், மக்களுக்கு தான். இவங்க என்ன தப்பு பண்ணாலும், ஏன்னா இவங்க போலீஸ். ஏன்னா சிஎம் வந்துட்டு அங்க குளிக்கலன்னா அவ்வளவு பேர் சாக மாட்டான்ல. ஏன் சிஎம் வந்துட்டு யாரும் அரெஸ்ட் பண்ணா? கும்பகோணம் மகாமகத்துல 60 பேர் செத்ததுக்கு ஜெயலலிதா அம்மா காரணம் தானே. யார் அவங்களை அரெஸ்ட் பண்ணா? இப்ப விஜய் மட்டும் அவர் வந்து கட்சி உடனே அரெஸ்ட் பண்ணு விஜய் என்ன கொல்றதுக்கா போனார் இந்த மக்களை? இன்னைக்கு சாராயத்துல இவ்வளவு பேர் செத்தாங்களே, விஷ சாராயம்னு சொல்லிட்டு போலீஸ் சஸ்பெண்ட் பண்றீங்க. விஷ சாராயம். அப்ப நல்ல சாராயம் நீங்க அந்த சாராயம் கொல்லாதா? இதோ பாருங்க, இதுல இந்த நம்ம ஆர்டிகல் 47ல நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஊட்டச்சத்து, வாழ்க்கை தரம், உடல்நல மேம்பாட்டை உயர்த்துவதற்கான அரசின் கடமை ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதையும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும், உடல் நலத்தை உயர்த்துவதையும் அரசு தமது கடமையாக கொள்ளுதல் வேண்டும். அதிலும் குறிப்பாக போதையூட்டும் மதுபானங்கள், போதை மருந்துகள் ஆகிய மருந்துக்காகவன்றி வேறு விதமாக பயன்படுத்துவதை தடை செய்வதற்காக மதுவிலக்கை அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும். அப்போ மதுவை யாரு வந்துட்டு இப்ப ஊத்தி கொடுக்கறா? டாஸ்மாக் யாரோடது?
அரசாங்கத்தோடு தானே. அப்ப இந்த அடிப்படை சட்டத்தை இவங்க மாறுறாங்களா மீறுறாங்களா இல்லைங்களா? மக்களை வாழ்வு வைக்கிறதும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதும் தானே அரசோட கடமை. போலீஸ் எதுக்கு போயிருக்குது? மக்கள் உயிரை பாதுகாக்க தானே போயிருக்குது. அப்ப செத்து போனா யாரோடது? விஜயோடதா? கிடையாது. விஜய் வந்து உன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவருங்க. நீங்க பர்மிஷன் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். நீங்க காட்டுற இடத்துல தான் அவர் போய் மீட்டிங் பண்றாரு. இந்த கூட்டத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதும் கரெக்டுங்களா? அந்த 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 பிளேஸ்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் வராம பாக்குறது இவங்களோடது இல்லைங்களா? இவன் ஆர்கனைசர் தண்ணி கொடுக்காட்டாலும் ஏன் தண்ணி கொடுக்கல? இப்ப நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா புசி ஆனந்தையும் மாவட்ட செயலாளரையும்? தண்ணி ஒரு ஒரு போலீஸ்க்கும் தண்ணி தாகம் எடுத்திருக்கும்ல. ஒரு போலீஸ் அங்க பாத்ரூம் போகணும்ல. அவ்வளவு மணி நேரம் நிக்கிறீங்கல்ல, அந்த போலீஸ்க்கும் பசிக்கும்ல. அங்க கடைகள் இருக்குதா? மக்கள் வெளியூர்ல இருந்து வந்து அங்க காத்து கிடக்குறாங்களே இவருக்காக, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்களா நீங்க? அத நீங்க கேட்டீங்களா? அந்த ஆர்கனைசரை எவ்வளவு பேர் வருவாங்க, நீ சாப்பாடு ப்ரொவைட் பண்ணும், தண்ணி கொடுக்கணும், பாத்ரூம் வசதி பண்ணி தரணும், அப்பதான் இவ்வளவு பேரை நாங்க சேர்ப்போம் கூட்டத்தை. இதெல்லாம் நீங்க கேளுங்க ஆர்கனைசரை. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? கரெக்டுங்களா? எனக்கு பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிக்க முடியாதுங்க யாரும். எல்லாருமே சேர்ந்து மக்களை கொண்டாங்கங்க. அந்த மக்களை கொண்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆசையா பார்க்க வந்தாங்க பாருங்க, செத்து போனாங்க. என்ன இந்த மக்கள்லாம் அதான் சொல்றேன், மக்கள் உயிர்லாம் உங்களுக்கு உயிரே கிடையாதுங்க. பாருங்களேன், ராஜீவ்காந்தி பாம்பிளாஸ்ட்ல அடிபட்டமே அக்யூஸ்ட் உயிர் தான் உயிர் அவங்களுக்கு. எத்தனை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரை எத்தனை கோடி செலவு. போயிட்டு வா, அவன் போயிட்டான் இலங்கைக்கு. இவங்க ஜாலியா இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு அழகா. அதுல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் ரகோத்தமன் சார் தான் செத்து போட்டாரு ஹார்ட் அட்டாக் ஆகி. எத்தனை ஆபீசருக்கு அதுல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியுங்களா? அக்யூஸ்ட பயமுறுத்துறதும் பிடிக்கிறதும் காவல் போடுறதும் என்னெல்லாம் நாடகம் ஆடினாங்க. இது ஒரு நாடகம், அவ்வளவுதான். எல்லா கமிஷன் எல்லாம் கண் துடைப்பு தான். கடைசியில வந்துட்டு ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அரெஸ்ட் பண்ணானுங்க வச்சுக்கோங்க, அவனுங்கெல்லாம் அன்ரூல்டு மாவா எழுந்துருவானுங்க. அந்த பயத்துல தான் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்ப அவர் பூவை மூர்த்தியா பூந்தமல்லியில ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, கோர்ட்டுக்கு பவர் இருக்குன்னு. எங்க ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, ஒரு வண்டி கொடுத்தாருன்னு. பூவை மூர்த்தி ஒரு அரசியல் தலைவர் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்? மாபு பயம். அட்டாக் பண்ண மாட்டான், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வராது, உங்க கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. எங்கெங்க இருக்கிறான் விஜயோட சின்ன பசங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா இடத்தையும் போய் உடைப்பான், பஸ்ஸை உடைப்பான், அதை உடைப்பான், இதை உடைப்பான், பாம்பு வைப்பான், எல்லாம் பண்ணுவாங்க. அததான் அவர் சொல்லிட்டாரு, அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது தொந்தரவு, அது கூட அவர் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. விஜய் யாரு இந்த என்ன ஆனந்த் ஆதவர்ஜன் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கல்ல. ஒரு ட்விட்டர் போட்டாரு, எங்க தலைவரை தொட்டா, ஏன் இவங்க தலைவரை தொட்டா நாங்க வந்துடும் 3000 பேர் வந்து நிக்கலையா பூந்தமல்லியில பூவை மூர்த்திக்கு? இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண போறதுன்னா எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க? நின்னாங்கல்ல. கலைஞரை டாக்டர் அரெஸ்ட் பண்ணும் போது போலீஸ கண்ணுல குத்தி கண்ணெல்லாம் உடைச்சுங்கல்ல, நீங்க தானே உடைச்சுங்க. எங்க அதிகாரிய, எங்க போலீஸ் அதிகாரி கண்ணெல்லாம் உடைச்சுங்கல்ல நீங்க. ஏன் இப்ப இப்ப நம்ம செந்தில் பாலாஜி சாரோடைய வீட்டுல ரெய்டு பண்ணும்போது நம்ம ஐடி ஆபீசரை நீங்க போட்டு அவங்க காரெல்லாம் உடைச்சு அவங்களை அடிக்கலையா? அப்ப உங்களை வந்து தொட்டா மட்டும் நீங்க அடிப்பீங்க உங்க ஆளை வச்சு. அப்ப விஜய் மட்டும் தொட்டா அவன் ஆளை அடிக்க மாட்டானா? அதுக்கு ட்விட்டர் போட்டதுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணு ஒரிஜினல். அவர் பொது அமைதிக்கு பங்கம் விளைச்சிட்டாரு. ஏன் அப்ப அங்க 42 பேர் செத்தானே உங்க பாதுகாப்புல இருந்து, அதுக்கு யாரு பொது அமைதிக்கு பங்கம் விளைச்சுன்னு யாரை போடுறது கேஸ்? யாரை போடுறது? இப்ப அதிகாரத்துல இருந்தா உங்களை யாரும் தொட முடியாதா? கடவுள்னு ஒரு கோர்ட் இருக்காரு. ஒரு புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை எந்த விதத்துல அவரை வந்துட்டு தொல்லை கொடுக்கணுமோ, சப்ரஸ் பண்ணுமோ. அவர் வந்து அழுகல, அவர் 3ஆம் நாளே வந்துட்டு எங்களுக்கு வந்து சொல்றாரு, முத நாளே சொல்லியிருக்கணும், அவரு கீழே இறங்கி ஆறுதல் சொல்லியிருக்கணும், எல்லாம் சொல்றீங்க. அவருக்கு என்ன பாதுகாப்பு? அவர் அழுதாரா அழுவலையான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க வெளிப்படையா அழுதுட்டீங்கன்னு சொன்னா உடனே விஜய் அழுவலன்னு அர்த்தமா? விஜய்க்கு தானே அதிகமான கவலை. அதுல விஜயோட ஃபேன்ஸ் தானே செத்து போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன கவலை? யார் வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவீங்க அந்த மனுஷனை. ஒரு சின்ன பிள்ளை இப்பதான் வராரு அந்த கட்சிக்கு, இப்படிப்பட்ட கொடுமை அவர் பார்த்திருப்பாரா? அவர் தங்கச்சி செத்து போனதுக்கு இன்னும் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஃபேன்ஸ் செத்தா அவர் அழமாட்டாரா? அவன் சொல்லவே இல்லையே, தலைவா உனக்காக உயிரை கொடுக்குறேன் தலைவாங்கிறான். நீ கவலைப்படாத தலைவா, நீ மறுபடியும் எழுந்து வா தலைவாங்கிறான். எத்தனை பேர் அந்த அந்த சாவு கொடுத்தவங்களே எப்படி பேசுறாங்க? உன் தப்பே கிடையாது, இது போலீஸ் தப்பு தான். ஒரு போலீஸும் காணும், இங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாம் விஜய் பத்தி குத்தம் சொல்ல மக்கள், அவங்க அரசு தான் சொல்றாங்க, காவல்துறை தான் சொல்றாங்க. சொல்லுங்க. அதனால நீங்க விஜய்க்கு வந்துட்டு அவரை குற்றவாளி, அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஸ்டேட் போலீஸை வச்சு நீங்க விசாரணை பண்ணீங்க,
நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அவரு சென்ட்ரல் போலீஸ் வச்சு சிபிஐ வச்சு அவரு கேட்பு சிபிஐ எனக்கு விசாரணை வேணும்னு சொல்லிட்டு சிபிஐ கூடுவார் விசாரணைக்கு. இங்க ஒண்ணு யாரும் அதுதான் சட்டத்துல உரிமை கொடுத்துருக்குறான். எந்த மனுஷனும் வந்துட்டு அப்படியே நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கை விலங்கு போடுங்கன்னு சொல்லி வரமாட்டான். நீங்க வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல நீங்க வந்துட்டு பெயில் வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவர் உச்ச நீதிமன்றம் போறாரு. நீங்க சிபிசிஐடி என்கொயரி வச்சுக்கன்னா அவர் சிபிஐ என்கொயரிக்கு போறாரு. அவருக்கு உரிமை இருக்குல்ல. அப்படியே நான் தான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து நிப்பாங்களா விஜய் கட்சிக்காரங்க? சொல்லுங்க. அதெல்லாம் வரவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமே, நான் சொல்ல வேண்டாம். சட்டத்துல இடம் இருக்கு. அவர் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அவரோட நியாயத்தை சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதுக்குதான் கோர்ட்டு, அதுக்குதான் நீதிமன்றம். இது ஒருத்தவங்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்காக இல்ல. எதிர்கட்சிக்காரங்களுக்கு இதே கோர்ட்டு தான், மக்களுக்கும் இதே கோர்ட்டு தான், இதே போலீஸ் தான். இன்னைக்கு இந்த ஆட்சி மாறும், நாளைக்கு இன்னொரு ஆட்சி வரும். உங்களுக்கே தெரியும், இப்ப இருக்கிற சிஎம்கே தெரியும் அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி இந்த போலீஸ் மதிச்சாங்க, இல்ல இந்த அந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் வந்துட்டு எப்படி மதிச்சாங்கன்னு தெரியும். ஒரு அப்பாவுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பீச்ல அவர் எவ்வளவு அழுதுருப்பாரு, இல்ல எவ்வளவு தூரம் ஓடி அன்னைக்கே போயிட்டு அந்த கேஸ போட்டு அன்னைக்கே வந்துட்டு அவசரமா அந்த கேஸ் எடுத்து அந்த இடம் வாங்கி அவருக்கு டாக்டர் கலைஞரை கொண்டாந்து வச்சிருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் உரிமை இருக்குது. என்னதான் ஆட்சியில இருந்தாலும், என்னதான் நான் போலீஸா இருந்தாலும், நான் ஒருத்தனை கொன்னாலும் அடிச்சாலும் மர்டர் தான் இல்லைங்களா? அதனால யாரும் இதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. இதுல இருந்து தப்பிக்கலாம், நீங்க வேணா சமாதானம் சொல்லலாம். ஆனா கடவுள் நீதிமன்றத்துல எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். யாரும் வந்துட்டு அழிச்சிட்டு இங்க வந்துட்டு அதான் சொல்றேன், கடவுளுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. கடவுள் பயம் வேணும் ஃபர்ஸ்ட். ஒரு உயிர், அது 42 உயிர். நம்ம பிள்ளைங்க செத்து போயிருக்காங்க, நம்ம வீட்டுல செத்து போனா எப்படி இருக்கும்? அதுதான் நான் கேக்குறேன். ராஜீவ்காந்தி கேஸ்ல செத்தவங்க எல்லாம் நம்ம வீட்டுல செத்து போனவங்க. இன்னைக்கு நான் போராடிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் ஒரு பெண்ணா இருந்து போராடுறேன் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாது. ஆனா அனைத்து கட்சிக்காரங்களும் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு அவ்வளவு இறக்கம் உள்ள, நீங்க கருணை உள்ளவங்க இல்ல, எவ்வளவு கல் மனசு உங்களுக்கு. ஒரு நாட்டு பிரதமர் நம்ம ஒரு நாட்டுல வந்து செத்து போனாரு, நம்ம சரியா வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்காம எல்லா குறைபாடோட அவரை சாவடிச்சோமே. ஆனா அந்த குற்றவாளிங்க பக்கம் தானே நீங்க பேசுனீங்க, மக்களுக்காக பேசவே இல்லையே. அவ்வளவு இளகிய மனசு உள்ளவங்க இவங்க எல்லாம். என்ன எனக்கு தெரியும், நான் அதுல பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நல்ல வேளை இந்த ஊடகங்கள்லாம் வந்துட்டு எங்கள்கிட்ட பேசுறதுனால எங்களுடைய கதறலையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் உங்கள்கிட்ட நாங்க தெரிவிக்கிறோம். அதனால வேந்தர் டிவிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். இன்றைக்கு எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ.